இருக்கலாம், பள்ளிக்கூடத்துல பாத்ரூம் கட்டி இருக்கலாம், மார்க்கெட் புதுப்பிச்சிருக்கலாம், புது ரோடு போட்டு இருக்கலாம். ஆனா ஜோதிமணி ஏதாவது செஞ்சிருக்காங்களா? அவங்க பியூட்டி பார்லருக்கு செலவு பண்ண பணத்தை கூட இந்த தொகுதிக்கு அவங்க செலவு பண்ணல. அவங்க மட்டும் நல்லா பாலிஷ் ஆயிட்டாங்க. தொகுதி மக்களை பத்தி ஜோதிமணி கவலைப்படல. ஜோதிமணி உருப்படுற மாதிரி செஞ்ச ஒரே வேலை, ஒரே சாதனை என்ன தெரியுமா? கரூர் காங்கிரஸ் திமுக வித்ததுதான். இன்னைக்கு நான் சொல்றது நம்பிக்கை இல்ல, சந்தேகம் இருக்குன்னா தொகுதியை சுத்தி பாருங்க. கை சின்னத்தையே கருப்பு சிவப்புல தான் வரைஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் எந்த தைரியத்துல மறுபடியும் வந்து மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க போறாங்க? ஜோதிமணியோட ஒரு வீடியோ ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருந்தது. தொகுதி மக்கள் அவங்க பிரச்சனைகள் பத்தி பேசுறதுக்கு ஜோதிமணி கிட்ட போனா, எனக்கு டெல்லியில வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் போறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. மக்களை மதிக்காம. மக்கள் எதுக்காக ஓட்டு போட்டு எதுக்காக ஜெயிக்க வச்சு எம்பி ஆக்குனாங்க? இந்த மக்களோட குறைகளை டெல்லியில போய் சொல்லுவாங்கன்னு தானே டெல்லி கமிச்சு விட்டாங்க. ஆனா ஜோதிமணி டெல்லிக்கு போன உடனே கொம்பு முளைச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த மக்களையும் இந்த மண்ணையும் மதிக்காம காங்கிரஸ்காரங்களையே இன்னைக்கு பிச்சைக்காரங்களை மாதிரி பாக்குற ஜோதிமணி டெல்லியில போய் சீட்டு வாங்கிட்டு வந்துட்டா மட்டும் காங்கிரஸ்காரங்க வேலை பார்ப்பாங்களா? இந்த ஜோதிமணி இந்த தொகுதியில வேட்பாளரை போடக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டவங்க கரூர் காங்கிரஸ்காரங்க. அவங்க ஜோதிமணிக்கு வேலை பார்ப்பாங்களா? இல்ல கூட்டணி கட்சி திமுக தான் வேலை பார்ப்பாங்களா? திருட்டு திமுக காரங்க வேலை பார்த்தாலும் பார்ப்பாங்க, நமக்கு தெரியாது.